ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் இன்றைக்கி வந்து மேக் இட் ரைட்டோட செகண்ட் எபிசோடு வந்து அப்லோட் பண்ணலான்னு இருக்கேன். அதுக்கு முன்னாடி யாராவது ப்ரீவியஸ் எபிசோட் பார்க்காம இருந்தீங்கன்னா அந்த எபிசோடோட லிங்க்கை வந்து என்னோட டிஸ்கிரிப்ஷனில் மென்ஷன் பண்ணுறேன். அதை கிளிக் பண்ணி ப்ரீவியஸ் எபிசோடை பார்த்துட்டு அதுக்கப்புறமேட்டுக்கு இந்த எபிசோடை பார்க்க வாங்க. அப்போ தான் கதை புரியும். இந்த எபிசோடு உண்மையிலேயே வந்து செம்ம ஃபன்னாக இருக்கும். லாஸ்ட் எபிசோடோட இந்த எபிசோடோட ஸ்டார்டிங்கில் வந்து நம்ம ஃபியூஸ் என்ன பண்ணுவான்னா வந்து அவனோட ஸ்கூலுக்கு போகிற வழியை வந்து பார்த்துக்கிட்டே இருப்பான். டீயே வந்து பார்த்துக்கிட்டு நம்ம ஃபியூஸ் வந்து ஒரு தூணுக்கு பின்னாடி வந்து மறைஞ்சிருப்பான். மறைஞ்சதுக்கப்புறம் கரெக்டாக அந்த லொக்கேஷனுக்கு வந்த உடனே வந்து போய் நம்ம டீயை பயப்படுத்துவோன்னு சொல்லிட்டு ஃபியூஸ் வந்து என்ன பண்ணுவான்னா வந்து பேய் மாதிரி கத்த ஆரம்பிப்பான். ஆனால் வந்து நம்ம வந்து பயப்படவே மாட்டான். அதனால் வந்து ஏன் பயப்பட மாட்டேங்கிறேன்னு சொல்லிட்டு கேட்டுட்டு அதுக்கப்புறம் நேற்று நீ எப்படி வீட்டுக்கு போன, நேற்று வந்து நம்ம பார்த்த மூவி வந்து இந்த ஸ்கூலுக்கு பக்கத்தில் தான் எங்கேயோ எடுத்தாங்கன்னு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்ருப்பான். ஆனால் நம்ம வந்து எந்த ரியாக்ஷனுமே கொடுக்க மாட்டான். நம்ம ஃபியூஸும் வந்து அவனோட கையை காமிச்சிட்டு நீ உண்மையிலே வந்து ரியல் லைஃப்பில் தான் இருக்கியா இல்லை கனவு உலகத்துக்கு போயிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஃபியூஸும் வந்து கை காமிச்சிட்டே இருப்பான். ஆனால் நம்ம வந்து அதை கண்டுக்கவே மாட்டான். அவனோட ஃப்ரெண்ட்ஸ் கூப்பிடும்போது நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு போயிடுவான். இதெல்லாம் நம்ம ஃபியூஸ் பார்த்தோன்னே என்ன நடக்குதுங்க அப்படின்னு யோசிச்சுட்ருப்பான். அதுக்கப்புறம் பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு அவனோட கிளாஸ்க்கு போவான். கிளாஸ்க்கு போயிட்டுருக்கும்போது வந்து நம்ம ஃப்ரேமும் ஈஸ்ட்டு முகமூடி போட்டுட்டு வரவங்களெல்லாம் பயப்படுத்திட்டு இருப்பான். அவங்க கிளாஸ்க்குள்ளே வரவங்க எல்லாருமே வந்து பேய் மாதிரி வந்து பயப்படுத்திட்டு இருப்பாங்க. அதே மாதிரி அவங்களும் பயப்பட்டுட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறமேட்டுக்கு வந்து நம்ம கிளாஸ்க்கு வந்து யார் வரானா வந்து நம்ம லுக்மோ வந்து வரான். உள்ளே வந்த உடனே அவனையும் பயப்படுத்தலான்னு சொல்லிட்டு அவனுங்க வந்து ரெடியாக இருப்பானுங்க. ஆனால் வந்து நம்ம லுக்மோ வந்து பயப்படவே மாட்டான். எந்த ரியாக்ஷனுமே கொடுக்கல. அப்படியே கேஷுவலாக நடந்து வந்துட்டுருப்பான். உடனே வந்து நம்ம லுக்மோ வந்து நீங்கள் 2 பேரும் யாருன்னு எனக்கு நல்லாவே தெரியும். ஃப்ரேமும் ஈஸ்ட்டு தானே, எதுக்கு இப்படிலாம் பண்ணிகிட்ருக்கீங்க, சுத்தமாக பயமே வரல, யார் இந்த விஷயத்தெல்லாம் நம்புவான்னு சொல்லி கேட்டதுக்கு நம்ம ஃப்ரேமும் ஈஸ்ட்டு என்ன சொல்லுவாங்கன்னா நீனே பாரு யாரெல்லாம் இதுக்கெல்லாம் ஏமாறுறா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம லுக்மோ வந்து கொஞ்சம் பின்னாடி தள்ளி நிற்க சொல்லிடுவாங்க. அடுத்து நம்ம வருவான். வந்த உடனே வந்து இவனுங்க பயப்படுத்துவாங்க. நம்ம பயந்து அவன் கையில் எடுத்துகிட்டு வந்த சாஸ் எல்லாத்தையுமே வந்து கீழே கொட்டிடுவான். கொட்டின உடனே வந்து நம்ம வந்து எதுக்காக இப்படி பயப்படுத்துறீங்க, என்னோட சாஸ் எல்லாம் போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டுருப்பான். அதுக்கப்புறமேட்டுக்கு நம்ம ஃப்ரேமும் ஈஸ்ட்டு பார்த்தால இவன் எவ்வளோ பயப்படுறான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம லுக்மா கிட்ட வந்து சொல்லிட்டுருப்பான் மாஸ்க் எல்லாத்தையும் கழட்டிட்டு. அப்போ தான் வந்து நம்ம கிளாஸ் பிரசிடெண்ட், அதாவது வந்து புக்கு, அவனோட பேர் புக்கு, வந்த உடனே வந்து கத்துவான் என்ன பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு நம்ம ஃப்ரேமும் ஈஸ்ட்டு வந்து நம்ம வந்து அந்த சாஸை கொட்டிட்டான், இதை வந்து எப்படி துடைக்கிறதுன்னு யோசிச்சுட்ருக்கோம் அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருப்பானுங்க. அப்போ தான் வந்து நம்ம லுக்மா என்ன சொல்லுவான்னா அன்றைக்கி நீ வந்து மாங்காய் பறிக்கிறதுக்காக மாப்பை வந்து தூக்கி போட்ட, இப்போ என்ன பண்ணுவான்னு சொல்லி கேட்டதுக்கு நம்ம ஃப்ரேம் என்ன சொல்லுவான்னா சரி நம்ம விட்டோட சட்டையை யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு நம்ம வந்து பிடிச்சி அந்த சாஸை வந்து க்ளீன் பண்ணுறதுக்காக வந்து அவனை இழுத்துட்ருப்பானுங்க. உடனே வந்து நம்ம ஃபியூஸ் வந்து அடுத்து அந்த கிளாஸ்க்கு வரான். கிளாஸ்க்கு வந்த உடனே பார்த்த உடனே என்னடா நடக்குது, என்னடா பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்ருக்கான். உடனே வந்து இங்கே மாப் இல்லை அதை க்ளீன் பண்ணுறதுக்கு, அதான் வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கானுங்க. உடனே நம்ம ஃபியூஸ் என்ன பண்ணுறான்னா நான் போய் கிளாஸ் 13 போய் மாப் வாங்கிட்டு வரேன்னு சொல்லிட்டு போகிறான். இவனுங்களும் எதுக்காக கிளாஸ் 13, நிறைய கிளாஸ் இருக்குது, எதுக்காக கிளாஸ் 13 யோசிச்சுட்டு இருக்காங்க. நம்ம ஃபியூஸும் வந்து கிளாஸ் 13 போகிறான். ஏன்னா வந்து கிளாஸ் 13 தான் இருக்கான். போன உடனே வந்து அந்த ஜன்னலில் வந்து பள்ளி ஓட்டின மாதிரி ஒட்டி நம்ம எங்கே இருக்கான்னு சொல்லிட்டு சர்ச் பண்ணிகிட்டு இருப்பான். கொஞ்சம் நேரம் கழிச்சு எங்கே இருக்கான்னு சர்ச் பண்ணோடனே அவன் என்ன தான் பண்ணிகிட்ருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்ருக்கான். நம்ம வந்து அவனோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பேசிகிட்டு இருக்காங்க. உடனே வந்து நம்ம ஃபியூஸும் வந்து அவனோட கிளாஸ்க்குள்ளே போயிட்டு டீன்னு கத்த ஆரம்பிக்கிறான். நம்ம வந்து அதை கண்டுக்கிறவே இல்லை. ஆனால் வந்து பார்த்துட்டான். ஆனால் வந்து எந்த ரிப்ளையும் பண்ணலை. அப்படியே வந்து அவன் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பேசி கண்டினியூ பண்ணிகிட்ருக்கான். அப்போ வந்து நம்ம ஃபியூஸ்க்கு வந்து செம்மையாக கோவமும் வருது, வருத்தமும் வருது. ஏன் என்னை கண்டுக்க மாட்டேங்கிறான்னு. சரி திருப்பி கூப்பிட்டு பார்க்கலான்னு சொல்லிட்டு திருப்பியும் வந்து கூப்பிட்டு பார்ப்பான். இந்த தடவை வந்து ரொம்பவே சத்தம் போட்டு கூப்பிடுவான். ஆனாலும் வந்து நம்ம வந்து திரும்பி பார்க்க மாட்டான். அவனோட ஃப்ரெண்ட்ஸ்கிட்டே வந்து பேசிகிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் கழிச்சு அவனோட ஃப்ரெண்ட்ஸும் பார்த்துருவானுங்க இப்படி வந்து நம்ம ஃபியூஸ் கத்திட்டு இருக்கதா. அதனால் வந்து அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா வந்து வெளியில் வந்து ஃபியூஸ் என்ன பண்ணிகிட்ருக்க, இப்போ உனக்கு என்ன வேணும்னு சொல்லி கேட்டதுக்கு வந்து நம்ம ஃபியூஸ் என்ன சொல்லுவான்னா வந்து எங்கள் கிளாஸில் வந்து ஏதோ கொட்டிடுச்சு, அதனால மாப் வேணும்னு சொல்லிட்டு அதை வாங்குறதுக்கு தான் வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஃபியூஸை சொல்லிடுவோம். உடனே வந்து மாப் தானே நான் போய் எடுத்துகிட்டு வரேன்னு சொன்னதுக்கு நம்ம ஃபியூஸ் வந்து இல்லை இப்போ எனக்கு தேவைப்படாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துட்டு அதுக்கப்புறம் கிளம்பிடுவான். வந்து அவன் போனதுக்கப்புறம் வந்து நம்ம ஃபியூஸை வந்து பார்ப்பான். அதுக்கப்புறமேட்டுக்கு நம்ம ஃபியூஸோட கேங் வந்து நம்ம ஓட கிளாஸ் வழியாக போயிட்டுருப்பாங்க ஒரு இடத்துக்கு. போகும்போது வந்து நம்ம ஓட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட வந்து நம்ம ஃபியூஸோட ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்து எப்பயும் அவங்க போடுற அந்த சைன் போஸ் இருக்குல்ல, குரங்கு மாதிரி கத்துறத வந்து கத்திட்டு அதுக்கப்புறம் போயிட்டுருப்பாங்க. அந்த டைமில் தான் வந்து நம்ம ஃபியூஸ் வந்து வந்து மெசேஜ் அனுப்புவான். மெசேஜ் அனுப்புனதை வந்து நம்ம வந்து பார்த்துருவான். ஆனால் எந்த ரிப்ளையும் பண்ண மாட்டான். வேணும்னே வந்து இக்னோர் பண்ணுற மாதிரி வந்து அவன் வச்சுருவான். அதையும் நம்ம ஃபியூஸ் வந்து கண்டுபிடிச்சிருவான். அதுக்கப்புறமேட்டுக்கு நம்ம வேலை பார்க்குற டிபார்ட்மெண்ட் எல்லாத்துக்கும் வந்து போயிட்டு அவன் பாட்டுக்கு வந்து போஸ்ட் கொடுத்துட்ருப்பான். போஸ்ட் கொடுத்தாலும் வந்து நம்ம வந்து கண்டுக்கவே மாட்டேங்கிறான். அப்போ தான் வந்து அவன் அதே மாதிரி சயின்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் வந்து உள்ளே வந்துட்டான். சயின்ஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கும் அவனுக்கும் சம்மந்தம் இல்லை. அதனால் மேம் வந்து கேட்குறாங்க. உடனே வந்து நான் சும்மா தான் வந்தேன்னு சொல்லிட்டு கிளம்பிடுவான். அதுக்கப்புறமேட்டுக்கு இங்கே வந்து நம்ம வந்து டேபிள் டென்னிஸ் வந்து விளையாடிட்டு இருப்பான். அதை வந்து நம்ம
ஃபியூஸ் பார்த்துட்டு அவன் கையில் இருக்க பாலை வந்து நம்ம டீ மேலே தூக்கி போடுவான். ஆனாலும் வந்து டீ வந்து கண்டுக்கவே மாட்டான். அதுக்கப்புறமேட்டுக்கு நம்ம ஃபியூஸ் என்ன பண்ணுவான்னா வந்து அவன் டென்னிஸ் டேபிள் விளையாடுற அந்த பாலை வந்து எடுத்துடலான்னு சொல்லிட்டு அந்த பால் எடுக்க வரான். உடனே வந்து நம்ம டீ வந்து அந்த பேட் அங்கே போட்டு அவன் பாட்டி கிளம்ப ஆரம்பிச்சிருவான். உடனே அவனோட ஃப்ரெண்ட்ஸ் வந்து நீ ஓகே தானேன்னு சொல்லிட்டு உனக்கு டென்னிஸ் டேபிள் தான் விளையாடணும்னா எங்கள் கூட விளையாடலான்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறானுங்கன்னா அந்த பாலை வந்து தூக்கி போட்டுடுறாங்க. தூக்கி போட்டதுக்கப்புறம் வந்து யார் எடுத்துகிட்டு வர்றது அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும்போது விட்டு இருக்கான், அவனை வந்து விட்டு எடுத்துகிட்டு வர சொல்லிடலான்னு சொல்லிடுவானுங்க. இன்னொரு பக்கம் வந்து நம்ம டீ வந்து ஒரு இடத்துல வந்து அவனோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பேசிகிட்டு இருக்காங்க. அவனுக்கு பின்னாடி வந்து செடியெல்லாம் இருக்குது. அதுக்கு பின்னாடி வந்து நம்ம ஃபியூஸ் வந்து என்ன பண்ணுறான்னா கல் எடுத்து நம்ம டீ மேலே வந்து போட்டுக்கிட்டே இருக்கான். நம்ம டீயும் வந்து கண்டுக்கவே இல்லை. அதுக்கப்புறமேட்டுக்கு வந்து எங்கே போனான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஃபியூஸ் தேடிட்டு இருக்கும்போது நம்ம டீ வந்து ஃபியூஸை வந்து முதுகில் தட்டுவான். தட்டினோடனே நம்ம ஃபியூஸ் என்ன சொல்லுவான்னா நான் வந்து இங்கே சாப்பிட்றதுக்கு தான் வந்தேன், நான் வந்து உன்னை பார்க்கறதுக்காக சத்தியமாக வரலன்னு சொல்லிடுவான். உடனே வந்து நம்ம டீயும் கிளம்பிடுவான். நம்ம ஃபியூஸை வந்து அந்த இடத்துல வந்து உட்காந்து சாப்பிட்ற மாதிரி வந்து ஆக்டிங் போட்டுட்ருப்பான். ஆக்டிங் போட்டு என்ன தான் நடக்குது, ஏன் அவன் என்னை இக்னோர் பண்ணிகிட்டே இருக்கான்னு சொல்லிட்டு அவன் கிளாஸில் போய் உட்காந்து கேம் விளையாடிட்டே வந்து யோசிச்சுட்டே இருப்பான். உடனே வந்து இவன் கூட இன்னும் நிறைய பேர் கேம் விளையாடுறாங்க. அந்த லுக்மாவும் வந்து கேம் தான் விளையாடிட்டு இருக்கான். அப்போ தான் வந்து நம்ம லுக்மா வந்து உனக்கு ஏதாவது பிரச்சனையா, ஏன் இப்படி உட்காந்துருக்க அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு நம்ம ஃபியூஸ் என்ன சொல்லுவான்னா அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நான் நல்லா தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு உன்னோட பிரெயினை வந்து கொஞ்சம் யூஸ் பண்ணிக்கலாமா நான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஃபியூஸ் வந்து லுக்மா கிட்ட கேட்டான். உடனே லுக்மா வந்து சரி சொல்லு உனக்கு என்ன தான் விஷயம் அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே வந்து நம்ம ஃபியூஸும் வந்து சொல்ல ஆரம்பிப்பான். என்ன சொல்கிறான்னா வந்து என்னோடய ஃப்ரெண்டை பற்றி தான் இந்த விஷயம்னு சொல்லி சொன்னோடனே நம்ம லுக்மா வந்து உன்னோட ஃப்ரெண்டு பேர் என்னன்னு கேட்டதுக்கு அங்கே ஒரு கீ செயினை பார்த்துட்டு உடனே வந்து ராபர்ட்ன்ட்டான். ராபர்ட்டா, சரி அவனோட சர்நேம் என்னன்னு சொல்லி கேட்டதுக்கு சர்நேம் யோசிச்சு அதுக்கப்புறம் வந்து சேட்டாங்க, ராபர்ட் சேட்டாங்கன்னு சொல்கிறான். என்ன சொல்கிற இப்படியெல்லாம் பேர் வச்சுருக்கானுங்களா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம லுக்மாவும் கேட்டிருக்கான். உடனே ஆமாம், நீ இப்போ வந்து எனக்கு வந்து ஆன்சர் மட்டும் சொல்லு. ராபர்ட்டோட ஃப்ரெண்டு வந்து ராபர்ட்டை வந்து ரொம்ப நல்லாவே பார்த்துட்டு இருந்தான். அதனால் வந்து அவனை வந்து பார்த்துக்கணுன்றதுக்காக வந்து இவனும் வந்து ஒரு நாள் வந்து அவனுக்காக வந்து வீட்டுக்கு போகிறதுக்காக ஒன்றா வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்கன்னு சொல்லிட்டு அவன் நம்ம டீக்கு பண்ணதெல்லாம் வந்து யோசித்து பார்த்துட்ருக்கான். டீயும் வந்து இப்படி தான் வந்து நம்ம ஃபியூஸ்க்கு வந்து ஹெல்ப் பண்ணிகிட்டு இருந்தான். அதனால வந்து நம்ம ஃபியூஸ் என்ன பண்ணான்னா வந்து ஒரு நாள் வந்து தியேட்டரில் வந்து அவனுக்காக வெயிட் பண்ணலாம், அவன் கூடவே சேர்ந்து போகலான்னு சொல்லிட்டு நம்ம ஃபியூஸ் வந்து வெயிட் பண்ணியிருப்பான். அது எல்லாத்தையும் வந்து யோசித்து பார்த்துட்ருக்கான். அதுக்கப்புறமேட்டுக்கு வந்து நம்ம ஃபியூஸ் வந்து லுக்மோ கிட்ட என்ன சொல்கிறான்னா அதனால தான் ராபர்ட்டும் அங்கே வெயிட் பண்ணிட்டு இருந்தான். ஆக்சுவலாக இங்கே ராபர்ட்னு யாரை சொல்கிறான்னா வந்து அவனையே தான் சொல்லிகிட்டு இருக்கான். ஆனால் வந்து நம்ம லுக்மோவுக்கு வந்து அது ராபர்ட் அவ்வளோதான், சும்மா ஃப்ரெண்ட்ஸுன்னு சொல்லி ஃப்ரெண்டை தான் பற்றி சொல்கிறேன்னு சொல்லிட்டு அவனை நம்ப வச்சிட்ருக்கான். அதுக்கப்புறம் வந்து அவ்வளோ நேரம் வெயிட் பண்ணிட்டு இருந்தான். வெயிட் பண்ணதுக்கப்புறம் வந்து ராபர்ட்டுக்கு வந்து பெரிய வேலை வந்ததுனால வந்து அவனை விட்டுட்டு அவன் பாட்டுக்கு கிளம்பிட்டான். இதில் ஏதாவது தப்பு இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு வந்து நம்ம லுக்மோ என்ன சொல்கிறான்னா வந்து ராபர்ட் உண்மையிலே வந்து ஒரு லூஸு தான் அப்படின்னு சொல்கிறான். உடனே அவன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து கேங்காக ஃபார்ம் ஆகிட்டாங்க. ஃபார்ம் ஆனதுக்கப்புறம் அவன் லூஸ் எல்லாம் கிடையாதுன்னு சொல்ல உடனே அவனோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே சேர்ந்து உண்மையிலே வந்து ராபர்ட் லூஸ் தான் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. உடனே வந்து நம்ம புக் இருப்பான்ல, அதாவது கிளாஸ் பிரசிடெண்ட் வந்து இந்த லூஸுன்ற வார்த்தையெல்லாம் வந்து இந்த கிளாஸில் பேசக்கூடாது, இப்படி பேசிட்டு இருந்தீங்கன்னா நான் உங்களோட நேம் எழுதிடுவேன்னொடனே அவனுங்க எல்லாம் கண்ணை வந்து மூடிட்டு நாங்கள் அந்த வார்த்தையை பேசலை, இவன் தான் அவன் பேசினான்னு சொல்லிட்டு யாரும் இல்லாத இடத்துக்கு காமிப்பாங்க. அதுக்கப்புறமேட்டுக்கு நம்ம ஃப்ரேம் மட்டும் வந்து நம்ம புக்குக்கிட்ட வந்து பேசுகிறதுக்காக வருவான். யாரோட நேம் எழுதுனான்னு சொல்லி காமி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஃப்ரேம் கேட்டதுக்கு புக் வந்து நான் எதுக்கு உன்ட்ட காமிக்கணும், உன்னோட வேலையை பாருன்னு சொல்லி கேட்குறான். உடனே வந்து நீ இப்போ வந்து யாரோட நேம் எழுதியிருக்கேன்னு சொல்லலைன்னா நான் உன்னை வந்து கிஸ் பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஃப்ரேம் வந்து புக்கை பார்த்து சொல்லுவான். உடனே வந்து என்ன பேசிகிட்டு இருக்க, நீ எல்லாம் தெரிஞ்சு தான் பேசிகிட்டு இருக்கியான்னு சொல்லி கேட்டதுக்கு ஃப்ரேம் வந்து நான் தெரிஞ்சு தான் பேசுகிறேன்னு சொல்லுவான். அதுக்கப்புறமேட்டுக்கு வந்து என்ன சொல்லுவான்னா வந்து நான் உண்மையிலே தான் சொல்கிறேன், யாரோட நேம் எழுதியிருக்கேன்னு சொல்லு அப்படின்னு சொல்லி கேட்டுட்ருப்பான். அதுக்கு வந்து புக்கு என்ன சொல்கிறான்னா உனக்கு வேறு எங்கேயாவது போய் விளாட்ணுன்னா வேறு எங்கேயாவது போ, எதுக்காக என்னையே தொந்தரவு பண்ணிகிட்ருக்க, எங்கே போகணுன்னாலும் போய்க்கோ அப்படின்னு சொல்லுவான். உடனே வந்து உண்மையாலுமே நான் எங்கே போகணுன்னாலும் போய்க்கவா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஃப்ரேம் வந்து திருப்பி புக் கிட்ட கேட்ட உடனே புக் வந்து போன்னு சொல்லிடுவோம். உடனே ஃப்ரேம் என்ன பண்ணிடுவான்னா வந்து புக்குக்கு பின்னாடி வந்து உட்கார ஆரம்பிச்சிருவான். அதுவும் வந்து ஒரே சேரில் வந்து உட்கார ஆரம்பிச்சிருவான். உட்காந்து திருப்பி வேறு டீஸ் பண்ண ஆரம்பிச்சிருவான். இங்கே உட்காந்தா தான் வந்து உனக்கு கிஸ் பண்ணுறதுக்கு வந்து நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். நீ உண்மையிலே வந்து நேமை காமிக்கலன்னா நான் கிஸ் பண்ணிடுவேன்னு சொல்லிட்டு ஃப்ரேம் வந்து புக்கு கிட்ட சொன்னோடனே புக்கு வந்து தள்ளி விட்டுட்டு அவன் வந்து அந்த சீட்டை விட்டு எந்திரிச்சு ஓடி போயிடுவான். இதை வந்து நம்ம ஃப்ரேம் வந்து பார்த்துக்கிட்டே இருப்பான். இதெல்லாம் வந்து அந்த கிளாஸ்க்குள்ளே தான் நடந்துகிட்ருக்கு. அதுக்கப்புறமேட்டுக்கு என்ன நடக்கும்னா இவனுங்கெல்லாம் வந்து கேங்காக வந்து ஒரு டீச்சரோட ஸ்டாஃப் ரூமுக்கு போய் ஒரு டீச்சர் வந்து இதை வாங்கிட்டு வர சொன்னாங்கன்னு சொல்லிட்டு அவங்கள்ட்ட கேட்டுட்ருப்பாங்க. உடனே வந்து அவங்களும் அங்கே இருக்கும் அந்த ஃபைலு, அதை போய் எடுத்துகிட்டு போய் அவங்கள்ட்ட கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறமேட்டுக்கு வந்து அந்த மேம் வந்து நீங்கள் என்னோடய அசைன்மெண்ட்டை முடிச்சிட்டிங்களா அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு நாங்கள் முடிச்சுட்டே தான் இருக்கோம், இப்போ தான் பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பானுங்க. அப்போ தான் வந்து நம்ம புக்கு வருவா. புக்கு எதுக்கு வருவானா வந்து
எனக்கு வந்து இந்த ஸ்கோர் ஷீட்டோட ஃபைல் வேணும் மேம் அப்படின்னு சொல்லி கேட்குறதுக்காக வருவான். கேட்டுட்டு அப்படியே வந்து என்ன சொல்லுவான்னா, உங்களோட ஃபிசிக்ஸ் டெட்லைன் வந்து இன்னைக்கு ஈவினிங்குள்ளே சப்மிட் பண்ணணும். அதனால எல்லாத்தையும் ரெடி பண்ணிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம புக் வந்து நம்ம ஃபியூஸோட கேங் எல்லாருக்கிட்டையும் சொல்லிடுவோம். உடனே அவனுங்களும் ஷாக்காக கத்த ஆரம்பிச்சிருவாங்க. உடனே அங்கே இருந்த மேம் வந்து நீங்கள் போய் அதை ரெடி பண்ணுங்கள், எனக்கும் நிறைய வேலை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறமேட்டுக்கு இங்கே லுக்மாவும் ஃபியூஸை மட்டும் அங்கே உட்காந்துட்டு இருப்பாங்க. லுக்மா வந்து ஒரு மெசேஜை வந்து காமிப்பான். ஆக்சுவலாக வந்து லுக்மாவுக்கு வந்து நம்ம டீ வந்து மெசேஜ் பண்ணியிருப்பான். மெசேஜ் பண்ணி என்ன கேட்டிருப்பான்னா வந்து, ஃபியூஸ்க்கு வந்து கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்குதானே, அதனால வந்து நாங்கள் 2 பேரும் ஒன்றா இருந்தப்போ ஏதோ ஒரு பிரச்சனை மாதிரி ஆயிடுச்சு, அவன் ஏதோ ஃபீல் பண்ணுறானா இல்லை வந்து அவன் ஓகே தானா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டீ வந்து லுக்மாகிட்ட வந்து கேட்டிருப்பான். அதை வந்து அப்படியே வந்து நம்ம ஃபியூஸ் கிட்ட வந்து காமிக்கிறான். அப்போ தான் வந்து ஃபியூஸ் வந்து யோசிச்சு பார்ப்பான். யோசிச்சு பார்த்த உடனே வந்து என்ன யோசிப்பான்னா வந்து தேட்டரில் வந்து நம்ம டீ வந்து ஃபியூஸோட கையை வந்து பிடிச்சிட்டு உட்காந்துருந்ததெல்லாம் வந்து யோசிச்சு பார்த்துட்ருப்பான். அப்போ தான் வந்து லுக்மா என்ன சொல்லுவான்னா, அவன் வந்து உண்மையிலேயே வந்து உன்னை வந்து நிறைய கேர் பண்ணி பார்த்துக்கிறான், அதனால நீனும் அவனை மாதிரி வந்து மாறிடு, அவனை வந்து நல்லா கேர் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம லுக்மா வந்து ஃபியூஸ் கிட்ட சொல்லுவான். உடனே ஃபியூஸும் வந்து யோசிச்சுட்ருப்பான். அதுக்கப்புறமேட்டுக்கு இவனுங்க கிரவுண்டுக்கு போய் விளாட்றதுக்காக உட்காந்துட்ருப்பாங்க கேங்காக. அங்கே தான் வந்து நம்ம டீயும் வந்து விளையாடிட்ருப்பான். இப்படி விளையாடிக்கிட்டே இருக்கும்போது அவன் வந்து ஆக்சுவலாக த்ரோ பால் மாதிரி விளையாடிட்ருக்கானுங்க. இவனுங்களாம் உட்காந்து பேசிகிட்டு இருக்கும்போது எனக்கு என்னமோ வந்து புக்கு வந்து ஏமாத்துறான், அவன் நமக்கு மட்டும்தான் தெரியல அந்த ஃபிசிக்ஸ் அசைன்மெண்ட்டோட டெட்லைன் இன்றைக்கி, அது எப்படி நமக்கு மட்டும் தெரியாமல் போகும்னு கேட்டதுக்கு நம்ம லுக்மா என்ன சொல்கிறான்னா, யார் இங்கே கிளாஸை கவனிச்சிங்க, எவனுமே கிளாஸை கவனிச்சிருக்க மாட்டீங்க, அதான் நமக்கு மட்டும் தெரியலன்னு சொல்லி சொன்னோடனே பிரேமும் வந்து நீ கவனிச்சிருக்க வேண்டியது தானே, எதுக்காக கவனிக்காமல் இருந்தேன்னு சொல்லி கேட்டுட்ருப்பான். இப்படியே வந்து இவனுங்கெல்லாம் பேசிகிட்டு இருக்கும்போது என்ன ஆகிடும்னா வந்து நம்ம டீ வந்து விளையாடிட்டு இருந்த பால் வந்து திடீர்னு வந்து நம்ம ஃபியூஸோட கேங் மேலே வந்து விழுகிறதுக்காக வந்துட்டுருக்கோம். அதை வந்து பார்த்த உடனே வந்து அங்கே இருக்கவங்க எல்லாருமே ஷாக் ஆகிடுவாங்க. நம்ம டீயும் வந்து நம்ம ஃபியூஸோட கேங்கை தான் பார்த்துட்ருப்பான். அங்கே இருக்கவனுங்க எல்லாமே வந்து ரியாக்ஷன் வந்து ஷாக் ஆகிற மாதிரி கொடுத்துட்ருப்பாங்க. நம்ம ஃபியூஸ்க்கு மட்டும் எதுவுமே தெரியாது. ஃபியூஸோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வந்து ஷாக் ஆகிடுவாங்க. நம்ம டீயும் வந்து ஷாக் ஆகிடுவான். ஏன்னா அந்த பால் வந்து கரெக்டாக வந்து நம்ம டீயோட தலையில் தான் அடிக்க வருது. அதுக்கு எதுக்கு மொத்த கேங்கும் வந்து ஷாக் ஆகுதுன்னே தெரில. அதுவும் இல்லாமல் வந்து ஏதோ பறந்து வந்து நம்ம மேலே விழுகிற மாதிரி வந்து எல்லா ரியாக்ஷனை கொடுக்க ஆரம்பிச்சிட்டானுங்க. அதுக்கப்புறம் தான் நம்ம ஃபியூஸுக்கும் தெரிய வருது. உடனே அவனும் வந்து ரியாக்ஷன் கொடுக்க ஆரம்பிச்சிடுறான். ஆனால் கொஞ்சம் நேரம் கழித்து நம்ம டீ வந்து அந்த பாலை வந்து ஃபியூஸோட மண்டையில் வந்து அடிக்காமல் வந்து தடுத்துருவான். அதுக்கப்புறம் கண்ணை திறந்து பார்த்தா வந்து நம்ம டீ வந்து அந்த பாலை பிடிச்சிருவான். உடனே அவனோட ஃப்ரெண்ட்ஸ், அதாவது ஃபியூஸோட ஃப்ரெண்ட்ஸ்லாம் என்ன சொல்லுவாங்கன்னா, இவ்வளோ அழகான பையனா, எப்படி இவன்லாம் வந்து இவ்வளோ ஹேண்ட்ஸமாக இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு பேச ஆரம்பிச்சிருவாங்க. உடனே வந்து நம்ம லுக்மா வந்து ஃபியூஸ் கிட்ட வந்து எனக்கு தெரிஞ்சு நீங்கள் 2 பேரும் ஒன்றா பேசினீங்கன்னா 1 ஹவரில் வந்து சேர்ந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம லுக்மா வந்து ஃபியூஸ் கிட்ட சொல்லிடுவான். உடனே வந்து ஃபியூஸோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என்னது பேசிகிட்டு இருக்கீங்க, யார் யார் கூட சேரணும் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும்போது நம்ம லுக்மா வந்து நீ வந்து ஃபியூஸ் கிட்டே கேளு அப்படின்னு சொல்லிட்டு இருப்பானுங்க. அதுக்கப்புறமேட்டுக்கு இவனுங்க ஒரு வழியாக வந்து அந்த ஃபிசிக்ஸ் ப்ராஜெக்ட்டை முடிச்சிட்டானுங்க. நைட் ஆகிடுச்சு. இதை வந்து சப்மிட் பண்ணணும். இப்போ எப்படி சப்மிட் பண்ணுறதுன்னு, யாரை தள்ளி விடுறதுன்னு யோசிச்சுட்டு இருக்காங்க. அப்போ தான் வந்து நம்ம லுக்மா என்ன சொல்கிறான்னா, எனக்கு வந்து வீட்டில் வேலை இருக்குது, நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லுவான். அதுக்கப்புறம் விட்டு என்ன சொல்லுவான்னா, நானும் வீட்டுக்கு கிளம்புறேன், எனக்கு டைம் ஆகிடுச்சு, எங்கள் அம்மா வேறு எனக்கு வெயிட் பண்ணிகிட்ருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் கிளம்ப ஆரம்பிச்சிருவானுங்க. நம்ம ஃபியூஸ் தான் அப்போ யார் இந்த ப்ராஜெக்ட் வந்து சப்மிட் பண்ணுறதுன்னு கேட்டதுக்கு நம்ம ஃபியூஸோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நீ தான், வேறு யார் அப்படின்னு சொல்லிட்டு அவன் மேலே வந்து பழிய போட்டுருவாங்க. அதுக்கப்புறமேட்டுக்கு அவனும் சரி வேறு வழி இல்லை, போய் தான் ஆகணும்னு சொல்லிட்டு நம்ம ஃபியூஸை வந்து கிளம்புவான். கிளம்பும்போது அவனுக்கு ஆக்சுவலாக நைட் ஆனதுனால அந்த பில்டிங்குள்ளே போகிறதுக்கே பயம். அதுவும் இல்லாமல் வந்து அவன் அந்த ப்ராஜெக்ட் அங்கே வச்சுட்டு எங்களுக்கு வந்து நல்ல ஸ்கோர் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு வேண்டிகிட்டே போவான். அப்போ வந்து அங்கே ஒரு லேப்டாப் இருக்கும். அதையும் ஓப்பன் பண்ணி என்னென்னு பார்க்கலான்னு பார்க்கும்போது அவனுக்கு வந்து திடீர்னு வந்து அங்கே இருக்க லைட்டெல்லாம் ஆஃப் ஆனதுனால செம்ம பயம் வந்துடும். பயம் வந்தோடனே வந்து அவனும் வந்து நடுங்கிக்கிட்டே வந்து போயிட்டுருப்பான். நான் எப்படியாவது இங்கேருந்து போயே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு போயிட்டுருப்பான். இன்னொரு பக்கம் அங்கே இருக்க வாட்ச்மேனுக்கு வந்து ஒருத்தன் வந்து கால் பண்ணுவான். கால் பண்ணோடனே வந்து நம்ம வாட்ச்மேன் என்ன சொல்லுவாங்கன்னா, இங்கே இருக்கிறதுக்கு வந்து ரொம்ப பயமாக இருக்குது, ஏன் அப்படி இருக்குன்னு தெரியல அப்படின்னு சொன்னோடனே வந்து அந்த ஃபோனில் பேசிகிட்டு இருக்கவன் என்ன பண்ணுறான்னா வந்து அங்கே நடக்கிற பேய் கதை மாதிரி, அதாவது எல்லா ஸ்கூல்லேயும் வந்து கற்பனை கதை மாதிரி உருவாக்கி வச்சுருப்பானுங்கள்ல, பேயோட கதை எல்லா ஸ்கூல்லேயும் இருக்கும். என்னோடய ஸ்கூல்லேயுமே இருந்தது. அதே மாதிரி வந்து அங்கேயும் வந்து ஒரு ஸ்டோரியை வந்து உருவாக்கி அங்கே ஃபோனில் பேசுகிறவர் வந்து அவரை அந்த வாட்ச்மேனை வந்து பயப்படுத்திட்டு இருக்காரு. அதனால நம்ம வாட்ச்மேன் என்ன பண்ணுறாருன்னா வந்து என்ன நடந்தாலும் சரி நம்ம சீக்கிரமாக இந்த இடத்த விட்டு காலி பண்ணுவோம்னு சொல்லிட்டு அந்த டோரோட கீயை வந்து லாக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் டோரை வந்து லாக் பண்ணிட்டு அவர் வந்து டக்குன்னு கிளம்பிடுறாரு. இன்னொரு பக்கம் வந்து நம்ம ஃபியூஸ் வந்து அப்போ தான் வந்து வரான். வந்து கதவை தட்டி பார்க்குறான். அது என்னையும் கூட்டிகிட்டு போங்கன்னு சொல்லி கத்துறான். ஆனால் வந்து அந்த வாட்ச்மேன் வந்து கிளம்பிடுவார். அதுக்கப்புறம் வந்து அவன் அந்த இடத்துல வந்து மாட்டிக்கிட்டான். கதவை வேறு பூட்டிட்டாங்க. பயம் வேறு அதிகமாகிடுச்சு. என்ன பண்ணுறதுனே தெரியல. அவனும் எல்லார்ட்டையும் வந்து வேண்டிகிட்டு இருக்கான். அப்போ தான் வந்து நம்ம டீ வந்து அந்த இடத்துக்கு வரான். டீ வந்து என்ன பண்ணுறான்னா வந்து ஃபியூஸை வந்து பிடிக்கிறதுக்காக வரான். ஃபியூஸ் வந்து டீ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆர்வத்தில் வந்து குதிச்சதில் வந்து என்ன பண்ணிடுறான்னா வந்து தெரியாமல் வந்து நம்ம டீயை வந்து கிஸ் பண்ணிடுறான்.
அதுக்கப்புறம் ரியலைஸ் பண்ணிட்டு வந்து நம்ம ஃப்யூஸும் வந்து எந்திரிச்சுருவான். எந்திரிச்சதுக்கப்புறம் வந்து தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லுவான். "நீ எதுக்காக இங்கே வந்திருக்க? எதுக்காக நீனும் வந்து மாட்டிக்கிட்டியா?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்ருப்பான். அதுக்கு தான் வந்து நம்ம என்ன சொல்லுவான்னா, "நானும் ப்ராஜெக்ட் சப்மிட் பண்ண வேண்டியது இருக்கு. அதனால சப்மிட் பண்ண வந்தா லேட் ஆயிடுச்சு. அதனால வந்து என்னையும் போட்டு லாக் பண்ணிட்டாங்க." அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டுருப்பான். அதுக்கப்புறமேட்டுக்கு வந்து கொஞ்ச நேரம் கழிச்சு இவங்க 2 பேரும் பேசிட்டு இருக்கும்போது, நம்ம ஃப்யூஸ் வந்து, "நீ வந்து என் மேல கோவமா இருக்கியா? என்னை எதுக்காக அவாய்ட் பண்ற?" அப்படின்னு சொல்லிட்டு டைரக்ட்டா வந்து நம்ம ஃப்யூஸ் வந்து கிட்ட வந்து கேட்க ஆரம்பிச்சுருவான். உடனே வந்து என்ன சொல்லுவான்னா வந்து, "ஆமா, நான் உண்மையிலேயே வந்து உன் மேல கோவமா தான் இருக்கேன்." அப்படின்னு சொல்லுவான். அதுக்கு வந்து எதுக்காக வந்து கோவமா இருக்கேன்னு சொல்லி கேட்டதுக்கு, "நான் வந்து அன்னைக்கு வந்து நீ எவ்வளோ வருத்தப்படுவேன்னு சொல்லிட்டு நான் வந்து அந்த தியேட்டருக்கு உன் கூட படம் பார்க்குறதுக்காக வந்தேன். நீ எனக்கு வெயிட் பண்ணுறேன்னு சொன்ன உடனே வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. அதனால நானும் ஜாலியா வந்து அந்த கிளாஸ் அட்டெண்ட் பண்ணேன். ஆனா அதுக்கப்புறம் திருப்பி வரும்போது நீ சொல்லாம கொள்ளாம நீ பாட்டுக்கு வந்து கிளம்பிட்ட. இப்படியெல்லாம் பண்ணிட்டு இருந்தா கோவம் வருமா வராதா?" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டீயும் வந்து ஃப்யூஸ் கிட்ட வந்து கோவமா கேட்டுட்ருக்கான். நம்ம ஃப்யூஸுக்கும் வந்து இதெல்லாம் தெரியல. ஏன்னா வந்து ஆக்சுவலா அவன் அவன் வந்து வருத்தப்படுறதே வந்து லேட்டா தான் வந்து நம்ம ஃப்யூஸ்க்கு வந்து தெரிய ஆரம்பிச்சுச்சு. அதனால வந்து, "எனக்கு சத்தியமா தெரியாது. நீ இப்படியெல்லாம் வெயிட் பண்ணுவ, இவ்வளோலாம் கேர் பண்ணுவேன்னு என்னை மன்னிச்சிடு." அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஃப்யூஸும் வந்து நம்ம கிட்ட வந்து சொல்லி பார்ப்பான். ஆனா வந்து நம்ம க்கு வந்து கோவம் போகிற மாரியே தெரியல. உடனே வந்து குனிய ஆரம்பிச்சுருவான். குனிஞ்சு, "என்னை மன்னிச்சிரு. எனக்கு சத்தியமா தெரியாது. இப்பயாவது மன்னிச்சிரு." அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஃப்யூஸும் வந்து கேட்டுட்ருப்பான். அதுக்கப்புறமேட்டுக்கு நம்ம என்ன சொல்லுவான்னா, "நீ வந்து என்னை விட்டுட்டு போனது மட்டும் இல்லாம ஃபோன்ல வந்து கோவமா வேற கத்துன." அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து சொல்லுவான். உடனே ஃப்யூஸ் வந்து, "மன்னிச்சிரு. அதான் நான் வந்து சாரி கேட்டுட்டேன்ல." அப்படின்னு சொல்லிட்டுருப்பான். உடனே வந்து நம்ம அப்பயும் வந்து அவன பார்த்து சிரிக்கிற மாரி இல்ல. அதனால வந்து ஃப்யூஸ் என்ன பண்றான்னா வந்து, "நீ வேணா என்ன அடிச்சுக்கோ. பதிலுக்கு பதில் அடிச்சீன்னா வந்து எல்லாம் சரியாயிரும்." அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஃப்யூஸ் சொன்ன உடனே வந்து நம்ம வந்து ரெடி ஆயிருவான் சண்டை போடுறதுக்கு. அடிக்கிறதுக்கும் வந்துருவான். நம்ம ஃப்யூஸ் வந்து செம்மையா பயந்துருவான். பயந்ததுக்கப்புறம் வந்து, "நீ உண்மையிலேயே என்ன அடிக்க போறியா? ஃபேஸ்ல மட்டும் அடிக்காத. அப்புறம் என்னால ஃபேஸ எடுத்துட்டு வந்து கிளாஸ் ரூம்குள்ளலாம் சுத்த முடியாது." அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஃப்யூஸ் சொன்ன உடனே வந்து நம்ம வந்து, "உன்ன யார் அடிக்க போறா?" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து ஃப்யூஸோட தலையில வந்து தடவிட்டுருப்பான். உடனே வந்து நம்ம ஃப்யூஸும் வந்து அவன யோட கை மேல வச்சு, "உனக்கு இப்போ கோவம் போயிடுச்சுல்ல?" அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே, நம்ம யும் வந்து, "உன் மேல எனக்கு கோவம் இல்ல." அப்படின்னு சொல்லுவான். "உண்மையாலுமே கோவம் இல்லையா?" அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு, "ஆமா, உண்மையாலுமே எனக்கு கோவம் இல்ல." அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கிட்ட சொல்லிட்டுருப்பான். அதுக்கப்புறம் ஃப்யூஸ் என்ன பண்ணுவான்னா, "நீ உண்மையிலே வந்து எனக்கு ரொம்ப பெரிய ஃப்ரெண்டு." அப்படின்னு சொல்லிட்டு கட்டிப்பிடிக்க ஆரம்பிச்சுருவான். உடனே வந்து நம்ம வந்து, "எனக்கு உன் கூட ஃப்ரெண்டா இருக்கலாம் விருப்பம் இல்ல." அப்படின்னு சொல்லுவான். உடனே வந்து நம்ம ஃப்யூஸ் வந்து, "என்ன சொல்ற?" அப்படின்னு திருப்பி கேட்டதுக்கு வந்து நம்ம என்ன பண்ணிருவான்னா, "அங்க யாரோ வராங்க." அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஃப்யூஸ வந்து பயப்படுத்திருவான். உடனே ஃப்யூஸ் வந்து நம்ம பின்னாடி வந்து மறைஞ்சுக்குவான். உடனே வந்து நான் சும்மா தான் சொன்னேன்னு சொன்ன உடனே வந்து நம்ம ஃப்யூஸ் என்ன பண்ணுவான்னா, "எதுக்காக இப்படி என்ன பயப்படுத்துற? நான் ஆல்ரெடி பயந்துருக்கேன்னு." சொல்லிட்டு நம்ம ஃப்யூஸும் வந்து சொல்லிட்டுருப்பான். ஆனா வந்து நம்ம ஃப்யூஸ வந்து பயப்படுத்திக்கிட்டே தான் இருக்கான். அதுக்கப்புறமேட்டுக்கு அவன் கேட்ட விஷயத்தையும் நம்ம ஃப்யூஸ் மறந்துட்டு அதுக்கப்புறம் திருப்பி கேட்கல. திசை திருப்பிட்டான் சக்ஸஸ்ஃபுல்லா வந்து நம்ம இன்னொரு பக்கம் வந்து நம்ம மேக்கும் நாயும் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா வந்து கேம் விளையாடிட்டு இருக்காங்க. அப்போ தான் மேக்கோட அப்பா வந்து, "என்ன பண்ணிகிட்ருக்க? போய் வந்து ஹெல்ப் பண்ணு. கஸ்டமர்ஸ் நிறைய பேர் வந்திருக்காங்கன்னு." சொன்னோனே மேக் என்ன பண்ணுறான்னா, ஃபோனை நாய்க்கிட்ட வந்து குடுத்துடுறான். உடனே அவங்க அப்பா வந்து, "உன் கை ரொம்ப பிஸியா இருக்கு. இன்னொரு ஃபோனையும் தரட்டா விளையாடுறியான்னு?" சொல்லி கேட்பாரு. அதுக்கு வந்து நம்ம நாய் என்ன சொல்லுவான்னா, "இல்ல 2 ஃபோனும் ஹேண்டில் பண்ணுறதே கஷ்டமா இருக்கு." அப்படின்னு சொல்லிட்டுருப்பான். அப்போ தான் அந்த இடத்துக்கு வந்து நம்ம ஃப்ரேமும் ஈஸ்ட்டும் வருவாங்க. வந்த உடனே வந்து நம்ம நாய் என்ன பண்ணிட்டுருப்பான்னா, கேம் மட்டும் தான் விளையாடிட்டு இருப்பானா. அதனால வந்து இவனுங்க 2 பேரும், "நான் வந்து வர்றதுக்கு லேட் ஆயிடுச்சு. என்ன மன்னிச்சிரு." அப்படின்னு சொல்லிட்டுருப்பான். அப்புறம் வந்து மேக்கோட அப்பா வந்து, "வாங்க, உங்களுக்காக ஐஸ்கிரீம் ரெடி பண்ணுறேன். எப்பயும் போல வந்து நீ சாப்பிட்ற ஐஸ்கிரீம் தானே வேணும்." அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு நம்ம ஃப்ரேமும் ஆமான்னு சொல்லுவான். அதுக்கப்புறமேட்டுக்கு வந்து நம்ம ஈஸ்ட் வந்து, "உனக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணணுமா?" அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு நம்ம நாய் என்ன பண்ணுறான்னா வந்து, "இந்தா இந்த ஃபோனில் வந்து கேம் விளையாடுன்னு." சொல்லிட்டு குடுத்துருவான். ஆனா நம்ம ஃப்ரேம்க்கு குடுக்காதனால, "இதெல்லாம் நியாயமே இல்ல. எனக்கு அப்ப யாரு வந்து ஃபோன் குடுப்பா? நான் என்ன பண்ணுறது?" அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு, "அடுத்த மேட்ச்ல வந்து பார்த்துக்கலாம்." அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நாய் சொல்லுவான். உடனே வந்து நம்ம ஃப்ரேம் என்ன பண்ணுறான்னா, இன்ஸ்டால வந்து ஸ்க்ரால் பண்ண ஆரம்பிச்சிட்டா. எல்லா ஃபோட்டோஸும் வந்து கொஞ்சம் வித்தியாசமா தான் இருக்கு. அப்போ தான் வந்து ஒரு கொக்கு ஃபோட்டோ வந்து ஒருத்தன் போஸ்ட் பண்ணியிருந்தான், பிகே பாய்ன்ட்டு. அதுக்கு லைக் போட்டோனே அது கீழே வந்து ஒரு டேட்டூ வந்து ஹிப்ல குத்துன மாரி வந்து ஒரு டேட்டூ இருக்கு. அதையும் பார்த்துட்டு அதையும் லைக் போட ஆரம்பிச்சுட்ருக்கான். அதை வந்து ஈஸ்ட் பார்த்துட்டு, "நீ என்ன வந்து தப்பான வீடியோ தான் பார்த்துட்ருக்கியா இந்த பப்ளிக் பிளேஸில்?" அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு ஃப்ரேம் வந்து, "நான் வந்து ஃப்யூஸ் கிடையாது. ஃப்யூஸ் தான் இந்த மாரி வேலையெல்லாம் பார்ப்பான்னு." சொன்னோனே எல்லாம் வந்து, "ஆமா, ஃப்யூஸ் வந்து பெரிய ஆள் தான். இங்கே வந்து அந்த மாரி வீடியோலாம் பார்த்துட்ருக்கான்ல." அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் பிகே பாய் வந்து இன்னொரு ஃபோட்டோவும் அப்லோட் பண்ணியிருப்பான். அது வந்து ஒரு பிளேஸு. அந்த பிளேஸ் வந்து நம்ம ஃப்ரேம் இருக்க இடத்துக்கு பக்கத்தில் தான் இருக்குது. அதனால வந்து மெசேஜ் பண்ண ஆரம்பிச்சிடுறான். மெசேஜ் பண்ணுறதுக்கு முன்னாடியே வந்து அவனுக்கு கண்ட்ரோல்லாம் இழந்துருச்சு. என்ன மெசேஜ் பண்ணுறான்னா, "நான் வந்து இந்த பிளேஸ்க்கு பக்கத்தில் தான் இருக்கேன். நான் வரலாமான்னு?" சொல்லி கேட்ட உடனே பிகே பாயும், வரலாம்." அப்படின்னு சொல்லிட்டு மெசேஜை போட்ட உடனே வந்து, "எனக்கு வந்து ஒரு வேலை வந்திருக்கு. நான் கிளம்புறேன்." அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்ட்டு சொல்லிட்டு நம்ம ஃப்ரேம் வந்து கிளம்பிருவான். கிளம்பி நம்ம பிகே பாய் யார் அப்படின்னு சொல்கிறதுக்காக வந்து வெயிட் பண்ணிட்டுருப்பான். இன்னொரு பக்கம் நம்ம நாயும் ஈஸ்ட்டும் எப்பயும் போல் விளையாடிட்டு இருப்பாங்க.
நம்ம ஃப்ரேமும் வந்து அந்த பிகே பாய பார்க்குறதுக்காக வந்து ஃபோன் எடுத்துட்டு அங்க வெயிட் பண்ணிட்டு இருப்பான். அப்பயும் வந்து அவனோட கால் வந்து தரையிலே நிக்க மாட்டேங்குது. ஃபுல்லா கால போட்டு தட்டிட்டே இருப்பான். அப்படியே ஃபோன பார்த்துட்டு போனதுனால வந்து நம்ம புக்க வந்து இடிச்சிருவான். நம்ம ஃப்ரேம் வந்து புக்க பார்த்த உடனே என்ன சொல்லுவான்னா வந்து, "நீ என்ன இங்க பண்ற? நீ உன்ன பார்த்தா வந்து சஸ்பிஷியஸா இருக்கு. நீ வந்து உன்னோட ஆள வந்து தேடி தானே வந்திருக்க. சொல்லு" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஃப்ரேம் வந்து நம்ம புக்க போட்டு வற்புறுத்திட்டே இருப்பான். நம்ம புக் எவ்வளோதான் தடுத்தாலும் வந்து நம்ம ஃப்ரேம் வந்து கேட்கவே மாட்டேங்கிறான். ஒரு கட்டத்தில வந்து நம்ம ஃப்ரேம் என்ன பண்ணிட்டான்னா வந்து நம்ம புக்கோட ஷர்ட்ட வந்து தூக்கிட்டான். தூக்கி பார்க்கும்போது வந்து அந்த டாட்டூ வந்து அவனோட ஹிப்ல தான் இருக்கு. இத பார்த்த உடனே வந்து அப்போ பிகே பாய் இவன் தான் இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஃப்ரேம்க்கு வேற டவுட் வந்துருச்சு. டவுட் வந்ததும் இல்லாம இவனும் பார்த்துட்டு இருக்கான். அதுக்கப்புறமேட்டுக்கு வந்து கைய எடுத்துட்டான். உடனே வந்து நம்ம புக்கு வந்து அவனோட ஷர்ட்ட வந்து கீழ போட்டுட்ருக்கான். கீழ போட்டதுக்கப்புறம் நம்ம ஃப்ரேம் வந்து அப்படியே பார்த்துட்டு, "நீ தான் பிகே பாய்ன்னு சொல்லிறாத" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஃப்ரேம் வந்து நம்ம புக்கு கிட்ட வந்து கேட்டுட்ருப்போம். உடனே வந்து நம்ம புக்குக்கு வந்து செம்ம ஷாக்கு. "என்னடா இது இவன் கிட்ட தான் இவ்வளோ நேரம் பேசிட்டு இருந்தோமா?" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம புக்குக்கும் வந்து ஷாக்கு. அதுக்கப்புறம் அமைதியாயிட்டான். இன்னொரு பக்கம் வந்து நம்ம ஃப்யூஸும், டீயும் வந்து அந்த ரூம்ல வந்து மாட்டிக்கிட்டாங்க. மாட்டிட்டு அங்கேயே வந்து உட்காந்துட்ருக்காங்க. அந்த இடத்துல வந்து நெறைய கொசு வேற இருக்கு. அதனால வந்து நம்ம ஃப்யூஸால அந்த கடிய தாங்க முடியல. அப்படியே வந்து பார்த்துக்கிட்டே இருக்கான். அப்பதான் வந்து டீ என்ன சொல்றான்னா, "இங்க வந்து உட்காரு. இங்க வந்து கொசு கடிக்காதுன்னு" சொல்றான். அதுக்கு வந்து ஃப்யூஸ் என்ன சொல்றான்னா, "எப்படி இங்க வந்தா வந்து கொசு கடிக்காதுன்னு உனக்கு தெரியும்னு" சொல்லி கேட்டதுக்கு, "இங்க வந்து கொசு கடிச்சதுன்னா நான் ஓட்டி விட்டுருவேன்" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டீ வந்து ஃப்யூஸ் கிட்ட சொல்லுவான். உடனே வந்து ஃப்யூஸ் வந்து சிரிக்க ஆரம்பிச்சுருவான். அதே மாரி வந்து நம்ம டீயும் வந்து அங்க இருக்க கொசு எல்லாத்தையும் ஓட்டி விட்டுட்டுருக்கான். அப்பதான் வந்து நம்ம ஃப்யூஸ் என்ன பண்றான்னா வந்து, இப்ப பேட்மேன் இந்த மாரி யாராவது இருந்தா நல்லாயிருக்கும், நம்மள வந்து காப்பாத்துறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஃப்யூஸ் வந்து பேசிகிட்டே இருப்பான். அப்பதான் வந்து டீக்கு வந்து ஒரு ஐடியா கிடச்சிச்சு. ஐடியா கிடச்சோனே, "இதுக்கு பேட்மேன்லாம் அவசியம் இல்ல. நானே வந்து ஹெல்ப் பண்றேன்" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டீ வந்து ஃப்யூஸ் கிட்ட சொல்லிட்டுருப்பான். எப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு, "வா முதல்ல எந்திரி" அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடத்துக்கு வந்து கூட்டிட்டு போய் உட்கார வைப்பான். உட்கார வச்சதுக்கப்புறம் வந்து, "உனக்கு SOS சைன் தெரியுமா?" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டீ வந்து ஃப்யூஸ் கிட்ட கேட்டவுடனே கையில இப்படி வந்து 5 ஃபிங்கர் மடக்கி மடக்கி வைப்பாங்க. கட்டை விரல மட்டும் வச்சுட்டு. "இதுதானா?" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஃப்யூஸ் வந்து டீ கிட்ட கேட்டோடனே, "இது வந்து ஹேண்டு சிக்னல். டார்ச் லைட்ல எப்படி பண்ணணும்னு தெரியுமா?" அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே வந்து அவனும் வந்து ஒண்ணு சொல்லுவான். அத வந்து நம்ம ஃப்யூஸ்க்கு வந்து புரியாது. உடனே வந்து எந்திரிச்சு அந்த கிளாஸ் முன்னாடி வந்து பண்ணி காமிப்பான். என்ன பண்ணுவான்னா வந்து டார்ச் லைட்ட ஆன் பண்ணிட்டு அவனோட கைய வந்து அந்த லைட்ல வச்சு வச்சு எடுத்துட்டுருப்பான். "நீ வேணா ஒரு தடவ ட்ரை பண்ணி பார்க்குறியா?" அப்படின்னு சொல்லிட்டு டீ வந்து ஃப்யூஸ் கிட்ட வந்து குடுப்பான். உடனே ஃப்யூஸும் அதே மாரி பண்ணிட்டுருப்பான். பண்ணிட்டு இருந்ததுக்கப்புறம் வந்து நம்ம டீயும் வந்து அவனுக்கு ஹெல்ப் பண்ணிட்டுருப்பான். ஹெல்ப் பண்ணத வந்து நம்ம ஃப்யூஸ் பார்த்தோனே அவனுக்கு வந்து மெல்ட் ஆயிடுச்சு. சிரிக்கவும் ஆரம்பிச்சுட்டான். இன்னொரு பக்கம் வந்து அங்க கீழ இருந்த வாட்ச்மேன் வந்து இவங்க குடுக்குற சிக்னலையும் வந்து பார்த்துட்டாங்க. பார்த்ததுக்கப்புறமேட்டுக்கு வந்து நம்ம டீ என்ன சொல்றான்னா, அங்க இருக்க வாட்ச்மேன் வந்து நம்ம குடுக்குற சிக்னல பார்த்துட்டாரு. நம்ம வந்து சீக்கிரம் இந்த இடத்த விட்டு போயிரலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டீ வந்து ஃப்யூஸ் கிட்ட சொல்றான். சொன்னோனே வந்து அவங்க 2 பேரும் வந்து அந்த கேட் கிட்ட போய் நிக்க ஆரம்பிச்சுடுறாங்க. இவனுங்க நெனச்ச மாரியே வந்து அந்த வாட்ச்மேனும் வந்து கேட்ட தொறக்கிறதுக்காக வந்துட்டுருப்பாரு. வந்த உடனே இந்த பசங்களெல்லாம் என்ன பண்ணுறதுன்னே தெரில அப்படின்னு சொல்லிட்டு அவரு வந்து கத்திட்டுருப்பாரு. உடனே வந்து நம்ம ஃப்யூஸ் என்ன பண்ணுவான்னா வந்து அந்த வாட்ச்மேன போய் கட்டி பிடிக்க ஆரம்பிச்சுருவான். கட்டி பிடிச்சத வந்து நம்ம டீ பார்த்துட்டு சிரிச்சுட்ருக்கான். "என்னடா இது இவன் வாட்ச்மேனையும் விட்டு வைக்கல போல, கட்டி பிடிச்சிட்ருக்கான்" அப்படின்னு சொல்லி சொன்னதுக்கப்புறம், இந்த வாட்ச்மேனும் வந்து என்ன பண்றாருன்னா வந்து நம்ம ஃப்யூஸ வந்து விட மாட்டேங்கிறாரு. கட்டி பிடிச்சிட்டே இருக்காரு. உடனே வந்து நம்ம டீ வந்து கொஞ்சம் சத்தம் போட ஆரம்பிக்கிறான். அதுக்கப்புறமேட்டுக்கு அவரும் விட்டுருவாரு. விட்ட உடனே, "நீங்க 2 பேரும் என்ன பண்ணிட்டுருக்கீங்க இங்க? என்ன நடந்துட்டுருக்கு?" அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு, "நாங்க ப்ராஜெக்ட் சப்மிட் பண்ண வந்தோம்" அப்படின்னு சொல்லிட்டுருப்பாரு. உடனே வாட்ச்மேன் வந்து அங்க தான் வந்து இன்கமிங் காலுக்கு வந்து ஃபோன் இருக்குல்ல, கால் பண்ணியிருந்தீங்கன்னா நான் வந்து ஓப்பன் பண்ணியிருப்பேன்லன்னு சொல்லி சொன்னதுக்கு, "மறந்துட்டேன்" அப்படின்னு சொல்லிட்டு டீ வந்து யோசிச்சுட்ருப்பான். இன்னொரு பக்கம் வந்து நம்ம ஃப்ரேம் வந்து புக்கு கிட்ட வந்து, "நீ தான் உண்மையிலேயே அந்த பிகே பாயா?" அப்படின்னு சொல்லி கேட்டுட்ருக்கான். அதுக்கப்புறமேட்டுக்கு, "நான் உன்னோட பிக்க வச்சு தான் வந்து நைட்லாம் வந்து ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டுருந்தேன்" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஃப்ரேம் வந்து புக்கு கிட்ட வந்து டைரக்ட்டா சொல்லிட்டுருப்பான். புக்கும் வந்து, "நான் வந்து வீட்டுக்கு கிளம்புறேன்" அப்படின்னு சொல்லி எந்திரிக்கிறான். எந்திரிக்கும்போது நம்ம ஃப்ரேம் என்ன சொல்றான்னா வந்து, "நான் ஒரே ஒரு தடவ உன்னோட டாட்டூவ பார்த்துறவா? பார்த்ததுக்கப்புறமேட்டுக்கு நான் வந்து உன்ன வந்து விட்டுர்றேன் வீட்டுக்கு போறதுக்கு. அதுவும் இல்லாம வந்து அது ரியல் டாட்டூவா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு பார்க்கணும்" அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே வந்து நம்ம புக்கு வந்து, "உண்மையிலுமே நீ வந்து அந்த டாட்டூவ பார்த்தோனே என்ன வீட்டுக்கு போக விட்டுருவல்ல?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுருவான். உடனே வந்து ஃப்ரேமும், "ஆமா நான் வந்து ப்ராமிஸ் பண்றேன்னு" சொல்லி சொன்ன உடனே வந்து நம்ம புக்கு வந்து அந்த டாட்டூ எடுத்து காமிக்க ஆரம்பிப்பான். உடனே வந்து நம்ம ஃப்ரேமும் வந்து அந்த டாட்டூவ பார்க்கறதுக்காக வந்து கீழ குனிஞ்சு போய் பார்த்துட்டுருப்பான். பார்த்துட்டு, "ஆமா இது உண்மையிலேயே ரியல் டாட்டூ" அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவான்னா வந்து, "நான் கொஞ்ச நேரம் வந்து உன்னோட டாட்டூ வந்து டச் பண்ணி பார்க்கவா? ஒரே ஒரு தடவ" அப்படின்னு சொல்லிட்டு கெஞ்சி கேட்டுட்டுருப்பான். உடனே வந்து புக் என்ன சொல்லுவான்னா, "நீ என்ன சொன்ன? முன்னாடியே என்ன வீட்டுக்கு விட்டுருவேன்னு தானே சொன்ன" அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு, "இல்ல நான் வந்து நீ என்ன ஒரு தடவ தொட விட்டீன்னா, நான் வந்து அதுக்கப்புறம் வந்து கேட்க மாட்டேன். நீ வீட்டுக்கு போயிரலாம்" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஃப்ரேம் வந்து திருப்பி சொல்லுவான். உடனே வந்து புக்கும், "சரி பண்ணி தொல" அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து ஃபேஸ அந்த பக்கம் திருப்பிருவான். இந்த பக்கம் வந்து நம்ம
பிரேமும் என்ன பண்ணுறான்னா வந்து அந்த டேட்டூ வந்து டச் பண்ணி பார்க்குறான். டச் பண்ணி பார்க்கும்போது வந்து அவனுக்கு வந்து அந்த இடத்துலேருந்து கையை எடுக்கவே வந்து விருப்பம் இல்ல. அவனும் வந்து ரொம்ப நேரமாக டச் பண்ணி பார்த்துட்டு, இது வந்து செம்மையா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அப்படியே வந்து நம்ம பிரேம் என்ன பண்ணுறான்னா வந்து நம்ம புக்கோட ரியாக்ஷனே வந்து பார்த்துட்ருக்கான். புக் என்ன பண்ணுறான்னா வந்து அவனாலேயும் வந்து கண்ட்ரோல் பண்ண முடியல. கண்ட்ரோல் பண்ண முடியாமல் ஃபேஸை வந்து அந்த பக்கம் திருப்பி வச்சுட்ருக்கான். இன்னும் வந்து ஆனால் வந்து நம்ம ஃப்ரேம் வந்து அவனோட ஹிப்லேருந்து கை எடுக்கவே இல்ல. அவன் வந்து அப்படியே வந்து அந்த டேட்டூ வந்து தடவி பார்த்துக்கிட்டே இருக்கான். பார்த்ததுக்கப்புறம் வந்து ஒரு கட்டத்தில் வந்து என்ன சொல்ல ஆரம்பிச்சிடுறான்னா வந்து ஃப்ரேம் எந்திரிச்சு நம்ம புக்கு கிட்ட என்னால் வந்து கண்ட்ரோல் பண்ண முடியல. நான் ஒரு இடத்துக்கு போயிட்டு வந்துடுறேன். நான் ரெஸ்ட் ரூம் போயிட்டு வந்துடுறேன். நீ வந்து இங்கேயே வெயிட் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம புக்கு கிட்ட சொல்லிட்டு நம்ம ஃப்ரேம் வந்து கிளம்பிருவான். கிளம்புனதுக்கப்புறம் புக்கு வந்து அவனாலேயுமே வந்து கண்ட்ரோல் பண்ண முடியல. அவனுமே வந்து கண்ட்ரோல் பண்ணிட்டு கையெல்லாம் வந்து க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு தான் வந்து அவன் ஷர்ட்டை வந்து கீழே இழுத்து விடுவான். அதுக்கப்புறமேட்டுக்கு இவனுக்கு நான் வெயிட் பண்ணணுமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம புக்கு வந்து என்ன பண்ணுறான்னா வந்து அந்த இடத்த விட்டு கிளம்பிடுறான். கிளம்புனதுக்கப்புறம் இந்த பக்கம் வந்து யாரோட வீடை காமிக்கிறாங்கன்னா ஃபியூஸோட வீடு. ஃபியூஸோட வீட்டில் எல்லாருமே என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு பிஎல் சீரிஸ் தான் வந்து பார்த்துட்ருக்கானுங்க. இந்த ஃபேமிலியே வந்து செம்ம ஃபன்னாக இருக்குது. ஆக்சுவலாக வந்து அவங்க அப்பா, அம்மா, அப்புறம் வந்து அவங்களோட பொண்ணு, அப்புறம் அந்த பொண்ணோட ஃப்ரெண்டு. இவங்க 4 பேர் தான் வந்து அந்த சீரிஸை பார்த்து வந்து இது செம்மையா இருக்குல்ல, நம்ம ஃபியூஸும் இந்த மாதிரி வந்து ஒரு பையனை வந்து கூட்டிகிட்டு வந்தானா செம்மையாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்காங்க. உடனே அவங்க அம்மாவும் ஆமாம் உண்மையிலே நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்கும்போது அவங்க அப்பா வந்து என்ன பேசிகிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கத்த ஆரம்பிக்கிறாரு. அப்போ தான் அவங்க அம்மா வந்து என்ன சொல்கிறாங்கன்னா நம்மளோட பசங்களை வந்து அவங்களோட போக்கிலே விட்டுறணும். பையனை பிடிச்சிருந்தாலும் சரி பொண்ணை பிடிச்சிருந்தாலும் சரி யார் வந்தாலும் எனக்கு வந்து சந்தோஷம் தான் அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருப்பாங்க. உடனே அவங்க அப்பாவும் வந்து நான் எதுவுமே சொல்லலையே அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருப்பாங்க. இவங்க 4 பேரும் வந்து அந்த பிஎல் சீரிஸே வந்து ரசித்து பேசிகிட்டு இருப்பாங்க. இன்னொரு பக்கம் வந்து என்ன நடக்கும்னா வந்து நம்ம வந்து ஃபியூஸை வந்து அவனோட வீட்டிலேயே வந்து ட்ராப் பண்ணுறதுக்காக வந்திருப்பான். வந்த உடனே வந்து நம்ம ஃபியூஸ் என்ன சொல்லுவான்னா நீ என்னோடய வீட்டில் வந்து என்னை ட்ராப் பண்ணதுக்கு தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நீ எப்படி வீட்டுக்கு போவ அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு நான் வந்து கேப் புக் பண்ணி தான் போவேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து சொல்லுவான். உடனே வந்து நம்ம ஃபியூஸும் அதை கேட்டு இப்போ கேப் புக் பண்ணினா கிடைக்குமா அப்படின்னு சொல்லி கேட்டுட்ருப்பான். நீ வேணால் எங்கள் வீட்லேயே வந்து தங்குன்னு சொல்லி கேட்டதுக்கு நம்ம வந்து டக்குன்னு ஓகே சொல்லுவான். ஆனால் வந்து உன்னோட யூனிஃபார்முக்கு என்ன பண்ணுறதுன்னு கேட்டதுக்கு வந்து நான் வந்து யாரையாவது வந்து வர சொல்லி பிக் பண்ண சொல்லிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து சொல்லுவான். சொன்ன உடனே வந்து நம்ம ஃபியூஸ்க்கு வந்து டவுட் இருந்துச்சு. நீ வேணும்னு தானே பிளான் பண்ணி என்னோடய வீட்டில் வந்து ஸ்டே பண்ணுறதுக்காக இப்படியெல்லாம் பண்ணிகிட்ருக்க. நீ நினச்சா வந்து உன்னை வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறதுக்கு வந்து யாரை வேணாலும் கூப்பிடலாம் தானே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஃபியூஸும் வந்து கிட்ட கேட்டுட்ருக்கான். வந்து நீ என்ன ஓவர் திங்க் பண்ணுற அப்போல்லாம் ஒன்றும் இல்லை, வா நம்ம சீக்கிரம் வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து ஃபியூஸ் கிட்ட சொல்லுவான். உடனே ஃபியூஸும் வந்து சரி அவசரப்படாத வா நான் அவனை கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்லிட்டு நம்ம ஃபியூஸ் வந்து டீயோட கையை பிடிச்சி வந்து அவனோட வீட்டுக்கு வந்து கூட்டிகிட்டு போயிட்டுருப்பான். அதுக்கப்புறமேட்டுக்கு நம்ம வந்து செம்மையா சிரிக்க ஆரம்பிச்சிருவான். இதை பார்த்தோன்னே நம்ம ஃபியூஸ்க்கு வந்து இன்னும் சந்தேகமாகுது. நீனே வந்து எல்லாத்தையும் பிளான் பண்ண மாதிரியே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஃபியூஸ் சொல்லுவான். அப்போல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லுவான். அதுக்கு வந்து ஃபியூஸ் சரி வா வீட்டுக்கு போகலாம், ஏதோ நடந்து போச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது நம்ம ஃபியூஸோட வீட்டில் வந்து பிஎல் சீரிஸ் பார்க்குறாங்களா, அதுலேயும் வந்து 2 பசங்க வந்து ரகசியமாக வீட்டுக்குள்ளே வருவாங்க. அதே மாதிரி நம்ம ஃபியூஸும் வந்து அவங்களோட வீட்டுக்கு வருவாங்க. இதை பார்த்த உடனே வந்து அவனோட அக்காவுக்கும் அவங்க ஃபேமிலியில் இருக்கவங்களுக்கும் வந்து ரொம்பவே வந்து ஷாக் ஆகிடுச்சு. ஆக்சுவலாக அந்த டிவியில் எப்படி இவனுங்க 2 பேர் வராங்களோ அதே மாதிரி தான் வந்து இவனுங்க 2 பேரும் வந்து முன்னாடி நிற்கிறாங்க. நின்னதுக்கப்புறம் வந்து நம்ம ஃபியூஸும் வந்து வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறான். அப்புறமேட்டுக்கு அவனோட ஃபேமிலி மெம்பர்ஸையும் இன்ட்ரடியூஸ் பண்ணுறான். இதுதான் என்னோடய அப்பா, அம்மா, அக்கா, அப்புறம் அக்காவோட ஃப்ரெண்டு அப்படின்னு சொல்லிட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணுறான். உடனே வந்து நம்ம வந்து அவங்க எல்லாருக்கும் வணக்கம் வைக்கிறான். அதுக்கப்புறமேட்டுக்கு நம்ம ஃபியூஸ் என்ன சொல்கிறேன்னா வந்து இன்றைக்கி வந்து என் கூட தான் வந்து ஸ்டே பண்ண போகிறான் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே அந்த ஃபேமிலியில் இருக்க எல்லாருக்கும் ஷாக்கு. சரி வா என்னை கட்டி பிடிச்சிக்கோன்னு சொல்லிட்டு அவங்க அப்பா அம்மா சொல்கிறாங்க. உடனே நம்ம ஃபியூஸும் வந்து போய் அவங்க 2 பேரையும் கட்டி பிடிக்கிறான். அவங்க அப்பா என்ன கேட்குறான்னா வந்து எனக்கு ஃபஸ்ட்டு கிஸ் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு கேட்ட உடனே வந்து நம்ம ஃபியூஸும் வந்து அவரோட கன்னத்தில் கிஸ் பண்ணுவார். அதுக்கப்புறமேட்டுக்கு வந்து அவங்க அம்மாவும் அதே மாதிரி கேட்பாங்க. உடனே அவங்களையும் வந்து கிஸ் பண்ணுவான். அதுக்கப்புறமேட்டுக்கு சரி நாங்கள் 2 பேரும் வந்து ரெஸ்ட் எடுக்கிறதுக்காக வந்து நாங்கள் ரூமுக்கு போகிறோம் அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே வந்து நம்ம ஃபியூஸோட அம்மா என்ன சொல்லுவாங்கன்னா நான் வந்து உங்களுக்கு வந்து ரூம் ரெடி பண்ணி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஃபியூஸோட அம்மா வந்து சொல்லுவாங்க. அதுக்கப்புறமேட்டுக்கு நீங்கள் வந்ததில் ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொன்ன உடனே வந்து நம்ம வந்து தேங்க்யூ அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கிட்டையும் வந்து சொல்லிகிட்ருப்பான். அதுக்கப்புறம் வணக்கமும் எல்லார்ட்டையும் வச்சிட்ருப்பான். அதுக்கப்புறமேட்டுக்கு அவங்க அம்மா என்ன பண்ணுறாங்கன்னா வந்து சரி நான் அவங்க 2 பேருக்கும் வந்து ரூம் ரெடி பண்ணி வச்சிட்ருக்கேன், அது வரையும் வந்து நீங்கள் இங்கே உட்காருங்க அப்படின்னு சொல்லிகிட்ருப்பாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஃபியூஸோட அம்மா அவங்க அப்பாவையும் வந்து ஹெல்ப்புக்கு கூட்டிகிட்டு அந்த இடத்த விட்டு போயிடுவார். அதுக்கப்புறமேட்டுக்கு நம்ம
ஃப்யூஸும் டீயும் வந்து அந்த சோஃபாவில் உட்கார்றதுக்காக உட்காரும்போது நம்ம ஃப்யூஸோட அக்கா வந்து டக்குன்னு வந்து ஃப்யூஸ் பக்கத்தில் உட்காந்து எனக்கு என்னமோ அவங்க 2 பேரும் பார்த்தா சந்தேகமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டுருக்கா. அப்போ தான் வந்து அந்த டிவியில் வந்து கிஸ் சீன் வந்து ஓடுது. ஓடுனதை வந்து பார்த்த உடனே வந்து நம்ம ஃப்யூஸ் வந்து என்ன பார்த்துட்ருக்க, நீ வந்து அப்பா அம்மாவுக்கு என்ன வீடியோ வந்து காமிச்சிட்ருக்க அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு, இது ஒரு ஃபேண்டசி ட்ராமா அப்படின்னு சொல்லிட்டுருப்பா. ஏன் ஃபேண்டசி ட்ராமான்னு சொல்லிட்டுருக்கேன்னு சொல்லிட்டு நம்ம ஃப்யூஸோட அக்காவோட ஃப்ரெண்ட் வந்து கேட்டதுக்கு வந்து நம்ம ஃப்யூஸோட அக்கா என்ன சொல்கிறான்னா வந்து, ஏதாவது ஒரு கே வந்து ஒரு பையனை வந்து கிஸ் பண்ணால் அந்த பையன் வந்து அடிக்காமல் இருப்பானா ரியல் லைஃப்பில் அப்படின்னு சொல்லி கேட்டுட்ருப்பான். இதை பார்த்த உடனே அவங்க லைஃப்பில் நடந்த மாதிரியே இருக்குது. உடனே வந்து நம்ம ஃப்யூஸ் என்ன சொல்லுவான்னா, இல்லை ஒரு சில பேர் அடிக்காமல் இருப்பாங்க அப்படின்னு சொல்லுவான். உண்மையிலே அப்படிலாம் இருப்பாங்களா அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு, ஆமாம் ஃப்ரெண்டே எதுக்கு அடிக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்ருப்பான். உடனே வந்து நம்ம ஃப்யூஸோட அக்கா வந்து, அப்போ வந்து ஃப்ரெண்டு வந்து உன்னை கிஸ் பண்ணால் உனக்கு ஓகேவா அப்படின்னு சொல்லி கேட்டுட்ருப்பான். அதை வந்து அதுக்கு வந்து நம்ம ஃப்யூஸ் வந்து என்ன ரிப்ளை பண்ணுறா அப்படின்னு சொல்லிட்டு சுற்றி இருக்கவங்க எல்லாருமே வந்து பார்த்துட்ருப்பாங்க. ஆனால் வந்து ஃப்யூஸ் என்ன பண்ணுவான்னா வந்து இவனுங்களுக்கு பதில் சொல்லாமா வேணாமா அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே இருப்பாங்க. அதுக்கப்புறம் ஒரு கட்டத்தில் வந்து விடுங்க நான் வந்து கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது தான் வந்து நம்ம ஃப்யூஸ் வந்து யோசிச்சு பார்க்குறான். இவனை கிஸ் பண்ணும்போது நடந்ததெல்லாம் யோசிச்சு பார்த்துட்டு, நான் ஆனால் அடிக்கவே இல்லையே, எனக்கு கோவமே வரலையே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஃப்யூஸை வந்து ரியாக்ஷனை பார்த்துட்டு சொல்லலாமா வேணாமான்னு சொல்லிட்டு யோசிச்சுட்ருப்பான். இங்கே சுற்றி இருக்கவங்களும் வந்து அவனோட ஆன்சருக்காக வந்து வெயிட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஆனால் வந்து நம்ம ஃப்யூஸ் சொல்ல மாட்டான். ஆள விடுங்கப்பா எனக்கு நிறைய வேலை இருக்குது, நான் வந்து போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஃப்யூஸை வந்து அந்த இடத்த விட்டு கிளம்பிருவான். உடனே வந்து நம்ம டீயும் வந்து ஃப்யூஸோட கையை பிடிச்சு நான் வர வேணாமான்னு சொல்லி கேட்டோடனே, நீயும் தான் வா சீக்கிரம் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டீயையும் கூப்பிடுவோம். உடனே டீ என்ன பண்ணுவான்னா, பேக்கை வந்து அந்த சோஃபாலே வந்து கழட்டி வச்சுட்டு நம்ம ஃப்யூஸ் பின்னாடியே வந்து போக ஆரம்பிச்சிருவான். உடனே வந்து நம்ம ஃப்யூஸோட அக்காவும் அவளோட ஃப்ரெண்டும் என்ன பண்ணுவாங்கன்னா வந்து, அவங்க என்ன தான் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு எட்டி பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. ஆனால் வந்து ஒன்றுமே கிடைக்காது. அதுக்கப்புறமேட்டுக்கு வந்து நம்ம ஃப்யூஸ் வந்து ஃப்ரிட்ஜிலேருந்து 2 ஜூஸ் எடுத்து நம்ம டீக்கு வந்து கொடுப்பான். ஆக்சுவலாக அந்த ஜூஸ் வந்து நம்ம ஃப்யூஸோட அக்கா, அதாவது ஃபிங்கோடது. இவனும் வந்து எடுத்து கொடுத்துருவான். அதுக்கப்புறம் நம்ம டீ வந்து இதை வந்து உங்கள் அக்கா வந்து எதுவும் கேட்க மாட்டாங்களான்னு சொல்லி கேட்டதுக்கு, நம்ம ஃப்யூஸ் அதெல்லாம் கேட்க மாட்டா எடுத்து குடின்னு சொல்லுவாங்க. இது எல்லாத்தையும் வந்து நம்ம ஃப்யூஸோட அக்கா வந்து அங்கே சைட்லேருந்து ஒட்டு கேட்டுக்கிட்டே இருப்பாள். ஒட்டு கேட்டதுக்கப்புறம் வந்து இவங்க 2 பேரும் வந்து பார்க்குறதுக்கு வந்து ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி தெரியல அப்படின்னு சொல்லிட்டு ஃப்யூஸோட அக்கா வந்து அவளோட ஃப்ரெண்ட் கிட்ட சொல்லிட்டு இருப்பாங்க. அதே மாதிரி இவனுங்களும் வந்து 2 பேரும் ஜூஸ் எடுத்து குடிச்சிட்டு திருப்பியும் 2 பேரும் ஒரே மாதிரியே வந்து பாட்டிலை க்ளோஸ் பண்ணிகிட்ருக்காங்க. அதுக்கப்புறமேட்டுக்கு நம்ம அதாவது ஃப்யூஸோட அக்கா வந்து டைரெக்டாக வந்து, நீ உண்மையிலே தான் சொல்கிறியா, உன்னை வந்து யாராவது கிஸ் பண்ணால் அடிக்க மாட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்ருப்பான். அதுக்கு வந்து நம்ம ஃப்யூஸ் வந்து யாராவது ஃப்ரெண்ட் அடிப்பாங்களா அப்படின்னு சொல்லி கேட்டுட்ருப்பா. அதுக்கு வந்து நம்ம வந்து உண்மையிலே வந்து யாரும் அடிக்க மாட்டாங்களா, ஆனால் நான் வந்து பார்த்த சீரீஸில் எல்லாமே அடிக்க தான் செய்கிறாங்க, நான் ரீசெண்டாக கூட ஒரு இன்சிடென்ட் என்னோடய ஸ்கூலில் பார்த்தேனே அப்படின்னு சொல்லி நம்ம ஃப்யூஸோட அக்கா வந்து ஃப்யூஸ் கிட்ட கேட்டுட்ருக்கா. அதுக்கு வந்து ஃப்யூஸ் என்ன சொல்கிறான்னா, இல்லை ஒரு சில பேர் அடிக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லுவான். உடனே வந்து நம்ம ஃப்யூஸோட அக்கா வந்து நம்ம ஃப்யூஸ் மேலேயும் டீ மேலேயும் கை போட்டு என்ன கேட்பான்னா, அப்போ வந்து உன்னை யாரோ கிஸ் பண்ணிட்டாங்களா அப்படின்னு சொல்லி கேட்பான். அதுக்கு வந்து நம்ம ஃப்யூஸும் வந்து ஷாக்காகி நம்ம டீயை பார்த்துட்டு அப்படிலாம் ஒன்றும் இல்லையே அப்படின்னு சொல்லி கேட்டுட்ருப்பான். உடனே வந்து நம்ம ஃப்யூஸோட அக்கா வந்து டீயை வந்து பாப்பா. டீயை பார்த்தோன்னே அவனோட ரியாக்ஷனை பார்த்தோன்னே கண்டுபிடிச்சிருவா. கண்டுபிடிச்ச உடனே வந்து நம்ம ஃப்யூஸ் என்ன பண்ணுறான்னா, என்ன இந்த வேலையெல்லாம் பார்த்துட்ருக்க, நீ வந்து உன்னோட வேலையை பாருன்னு சொல்லிட்டு ஃப்யூஸ் வந்து அவனோட அக்காவை வந்து துரத்தி விட்டுருவான். அப்போ தான் வந்து நம்ம டீ என்ன பண்ணுவான்னா வந்து ஃப்யூஸ் கிட்ட ஏதோ கேட்குறதுக்காக வந்து அவனோட ஃபேஸை வந்து நம்ம ஃப்யூஸ் கிட்டவே வந்து வச்சுருவான். உடனே வந்து ஃப்யூஸ் வந்து அதை திரும்பி பார்த்துட்டு உன்னோட ஃபேஸ் வந்து ரொம்ப க்ளோஸாக இருக்குது அப்படின்னு சொல்லுவான். உடனே வந்து நம்ம டீ வந்து க்ளோஸாக இருக்கக்கூடாதா அப்படின்னு சொல்லி கேட்டுட்ருக்கான். இது எல்லாத்தையும் வந்து திருப்பியும் வந்து நம்ம ஃப்யூஸோட அக்கா வந்து ஒட்டு கேட்டுகிட்டே தான் இருக்காங்க. ஒட்டு கேட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து திருப்பியும் அவனுங்கள்ட்ட வந்து ஏதாவது பேசலாம் அப்படின்னு சொல்லி போகும்போது நம்ம ஃப்யூஸ் வந்து பயந்துட்டு நான் வந்து அவனை கிஸ் பண்ணல, நான் எதுவுமே பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு கையை தூக்கிட்டு அவன் பாட்டுக்கு இஷ்டத்துக்கு ஏதோ உளறிட்டு இருக்கான். உடனே வந்து நம்ம ஃப்யூஸோட அக்கா அதை பார்த்துட்டு ஏதோ நடக்குது இவனுங்களுக்குள்ள அப்படின்னு சொல்லிட்டு, சரி நீங்கள் என்னமோ பண்ணுங்கள், இதை யூஸ் பண்ணிவிட்டு எனக்கு வந்து ரிவ்யூ மட்டும் சொல்லுங்கன்னு சொல்லிட்டு நம்ம ஃப்யூஸ் கிட்டேயும் டீ கிட்டேயும் சொல்லிட்டு நம்ம ஃப்யூஸோட அக்கா வந்து அந்த இடத்த விட்டு கிளம்பிடுறாங்க. கிளம்புனதுக்கப்புறம் வந்து நம்ம டீ என்ன பண்ணுறான்னா வந்து ஃப்யூஸ் பண்ணியிருப்பாளா, அவங்க அக்கா வந்து பார்த்த உடனே பயந்து ஒரு ரியாக்ஷன் மாதிரி பண்ணியிருப்பாளா, அதை பார்த்த உடனே வந்து நம்ம டீ வந்து அவனை டீஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு, நான் எதுவும் பண்ணல, கிஸ்ஸும் பண்ணல, எதுவுமே பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டீ வந்து ஃப்யூஸை வந்து கிண்டல் பண்ண ஆரம்பிச்சிடுவா. உடனே ஃப்யூஸ் வந்து என்ன பண்ணுறான்னா, நீ வந்து என்னை கிண்டல் பண்ணுற அளவுக்கு ஆகிட்டியா, நீ எதுக்காக என்னை டீஸ் பண்ணிகிட்டே இருக்க அப்படின்னு சொல்லிட்டு, இங்கே வா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஃப்யூஸ் வந்து டீயோட காதை பிடிச்சி இழுத்துட்டு வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஃப்யூஸ் வந்து இழுத்து போயிட்டுருப்பான். நம்ம டீயை வந்து மூஞ்சை வந்து பாவத்தோடு வச்சுட்ருப்பான். அதுக்கப்புறமேட்டுக்கு நம்ம ஃப்யூஸ் வந்து அவனோட ரூமுக்கு போனதுக்கப்புறம் என்ன பண்ணுறான்னா வந்து அவனோட அக்கா சொன்னதை யோசித்து பார்த்துருப்பான். ஏன்னா அவங்க அக்கா என்ன சொல்லியிருப்பாங்கன்னா வந்து, அப்படி வந்து நீ வந்து ஒருத்தவங்க கிஸ் பண்ணுறாங்கன்னா அவனை திருப்பி அடிக்கலைன்னா வந்து அவங்களுக்கும் வந்து அவங்கள பிடிச்சிருக்கு, இன்னொருத்தவங்கள பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஃப்யூஸோட அக்கா வந்து நம்ம ஃப்யூஸ் கிட்ட சொல்லியிருப்பா. அதை வந்து நம்ம ஃப்யூஸை யோசிச்சுட்டு அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு ChatGPT கிட்ட கேட்கலாம்
அப்படின்னு சொல்லிட்டு ChatGPTட்ட வந்து மெசேஜ் பண்ணுறான். உடனே ChatGPT என்ன ரிப்ளை பண்ணுதுன்னா, உங்களுக்கு ஒருத்தவங்கள பிடிச்சிருக்குன்னா வந்து அவங்கள பற்றியே வந்து ஃபுல்லாக யோசிச்சுட்ருப்பீங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்க கிட்ட இருக்கும்போது சந்தோஷமாக இருப்பீங்க. அப்போ வந்து ஹார்ட் பீட்டும் வேகமாக அடிக்கும்னு சொல்லிட்டு மெசேஜ் பண்ணிடுது. உடனே வந்து அவனை பற்றியே யோசிச்சுட்டு இருப்பானான்னு சொல்லிட்டு யோசிக்கும்போது வந்து இவனும் வந்து டீன்னு சொல்லிட்டு கொஞ்ச நாளாக சுற்றிட்டு இருக்கான். அதனால் அதுவும் கரெக்டுன்னு வந்துடுச்சு. அதுக்கப்புறம் சந்தோஷமாக ஃபீல் பண்ணுவீங்களா அப்படின்னு சொல்லிட்டு சொன்ன உடனே வந்து நம்ம ஃப்யூஸை வந்து யோசிச்சு பார்க்குறேன். அன்றைக்கி வந்து அந்த SOS சிம்பிள் போடும்போது நம்ம டீயை பார்த்தோன்னே நம்ம ஃப்யூஸை சந்தோஷப்படுவான். அதுக்கப்புறமேட்டுக்கு ஹார்ட் பீட்டுக்கு வந்து அவங்க 2 பேரும் வந்து ஒரு மொட்டை மாடியில் வந்து கிஸ் பண்ணியிருப்பாங்க. அதை பார்த்த உடனே வந்து அப்போ ஹார்ட் பீட் என்னோடது துடிச்சுதா அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சு பார்த்துட்ருப்பான். யோசிச்சு பார்த்த உடனே வந்து அதை எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஃப்யூஸ் வந்து யோசிச்சு பார்த்துட்டு அதுக்கப்புறமேட்டுக்கு அவன் கையில் வந்து ஒரு ஸ்மார்ட் வாட்ச் இருக்கிறத வந்து நோட் பண்ணுறான். நோட் பண்ணோடனே இதில் வந்து பார்த்தோன்னே நம்ம கண்டுபிடிச்சிடலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வாட்சை வந்து ஆன் பண்ணி பார்க்குறான். நம்ம ஃப்யூஸை ஆன் பண்ணி பார்த்தா அவனோட ஹார்ட் பீட் வந்து நார்மலாக தான் இருக்குது. எப்பயும் போல் அந்த 63ல் தான் இருக்குது. அதனால் வந்து ஒரு பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஃப்யூஸ் வந்து அப்படியே வந்து யோசிச்சுட்டு அப்படியே நிறுத்திடுறான். அப்போ தான் வந்து நம்ம ஃப்யூஸ் வந்து திருப்பி பார்க்கும்போது வந்து டீ வந்து வந்திருக்கான். டீ எப்படி வந்திருக்கான்னா வந்து ஷர்ட் எதுவுமே போடாமல் டவல் மட்டும் கட்டிட்டு வந்திருக்கான். உடனே வந்து நம்ம ஃப்யூஸ் அதை பார்த்துட்டு என்ன பண்ணிகிட்ருக்க, ட்ரெஸ்ஸே இல்லாமல் எதுக்காக இங்கே வந்திருக்கேன்னு சொல்லி கேட்டதுக்கு, மறந்துட்டியா நான் வந்து பஞ்சமாஸ் எதுவும் எடுத்துகிட்டு வரல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டீ வந்து ஃப்யூஸ் கிட்ட சொல்லுவான். உடனே ஃப்யூஸும் வந்து அவனுக்கு என்ன பண்ணுறதுனே தெரில. அவனும் ஷாக் ஆகி இவ்வளோ அழகாக இருக்கானா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்ருக்கான். அதுக்கப்புறமேட்டுக்கு நம்ம ஃப்யூஸ் என்ன பண்ணுறான்னா, இரு நான் வந்து உனக்காக ட்ரெஸ் எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் போய் வந்து ஒரு ட்ரெஸ்ஸை வந்து எடுத்து நம்ம டீ கிட்ட கொடுப்பான். உடனே வந்து டீயும் வந்து அந்த ட்ரெஸ்ஸை போட்டு அவன் வந்துடுவான். இன்னொரு பக்கம் வந்து நம்ம ஃப்யூஸ் வந்து உட்காந்து யோசிச்சுக்கிட்டே இருப்பான். உண்மையிலேயே வந்து எனக்கு அவனை பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருப்பான். அப்போ தான் வந்து நம்ம டீ வந்து என்ன பண்ணுவான்னா, ஃப்யூஸ் கிட்ட பண்ணிட்டியா அப்படின்னு சொல்லி கேட்பான். ஆக்சுவலாக வந்து டபுள் மீனிங்கில் வந்து பேசிகிட்டு இருப்பான். உடனே வந்து நம்ம ஃப்யூஸும் வந்து என்னது பண்ணிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்ருப்பான். ஹோம் ஒர்க்கு கேட்டேன்ப்பா அப்படின்னு சொல்லி சொன்னதுக்கு, இல்லை 9th சாப்டர் இன்னும் பெண்டிங்கில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஃப்யூஸ் வந்து டீ கிட்ட சொல்லுவான். உடனே வந்து நான் வேணா பண்ண ஹெல்ப் பண்ணவான்னு சொல்லிட்டு திருப்பியும் வந்து டபுள் மீனிங்லேயே தான் பேசிகிட்டு இருப்பான். திருப்பி வந்து நீ என்ன டீஸ்லாம் பண்ணலல்ல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஃப்யூஸ் கேட்பான். இல்லை நான் ஹோம் ஒர்க்கை தான் சொன்னேன் அப்படின்னு சொல்லி கேட்டுட்ருக்கும்போது நம்ம டீயும் வந்து இல்லை முடிக்கல அப்படின்னு சொல்லி சொல்கிறான். நீனே வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணுறியா, நீனே பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஃப்யூஸும் வந்து நம்ம டீ கிட்ட சொன்னோன்னே நம்ம டீ என்ன சொல்கிறான்னா, எனக்கு எப்போயாவது வந்து பண்ணணும்னு தோணுச்சா நீனும் எனக்கு பண்ணி தருவியா அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி டபுள் மீனிங்லேயே வந்து நம்ம டீ வந்து ஃப்யூஸ் கிட்ட கேட்க ஆரம்பிச்சிட்டான். உடனே ஃப்யூஸ்க்கு வந்து சந்தேகம் வந்துச்சு, நீ வேணும்னு தான் என்ன கிண்டல் பண்ணிகிட்ருக்க, நீனே வந்து இந்த வேலையெல்லாம் பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஃப்யூஸும் வந்து என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டான்னா வந்து டீ கிட்ட வந்து சொல்ல ஆரம்பிச்சிட்டா. அதுக்கப்புறம் வந்து நம்ம ஃப்யூஸ் வந்து பெட்டில் போய் படுக்க ஆரம்பிச்சிட்டா. உடனே டீ அதை பார்த்துட்டு, அப்போ பெட்டில் வந்து பண்ணலான்னு சொல்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டீ வந்து திருப்பி வந்து நம்ம ஃப்யூஸை வந்து கிண்டல் பண்ண ஆரம்பிச்சிட்டான். டீஸும் பண்ண ஆரம்பிச்சிட்டா. உடனே வந்து நம்ம ஃப்யூஸ் வந்து என்ன பேசிகிட்டு இருக்க, எதை மீன் பண்ணி பேசுகிற அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு, இல்லை ஹோம் ஒர்க்கை தான் பெட்டில் வந்து பண்ணலாமான்னு சொல்லி கேட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டீ சொல்லுவான். அதுக்கப்புறம் நம்ம டீ என்ன பண்ணுவான்னா ஃப்யூஸை நோக்கி வந்துக்கிட்டே இருப்பான். அப்போ ஃப்யூஸ் என்ன பண்ணுவான்னா, என்ன பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு காலை எடுத்து மிதிக்க ஆரம்பிக்கிறான். அந்த காலை வந்து நம்ம டீயும் பிடிச்சிருவான். பிடிச்சதுக்கப்புறம் வந்து நம்ம ஃப்யூஸ் அதை இழுக்கும்போது டீயும் வந்து அப்படியே போய் விழுந்துருவான். அந்த காலோட மேலே தான் வந்து அவனோட செஸ்ட்டெல்லாம் இருக்கும். அப்படியே வந்து நம்ம ஃப்யூஸை பார்த்துட்டு கிஸ் பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்ருப்பான். அதுக்கப்புறமேட்டுக்கு போய் உன்னோட ஹோம் ஒர்க்கை பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஃப்யூஸ் வந்து டீயை வந்து தள்ளி விட்டுருவான். அதுவும் இல்லாமல் என்னோட ஹோம் ஒர்க்கையும் முடிச்சுட்டு வந்து தூங்கவா, நான் வந்து தூங்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஃப்யூஸ் வந்து டீ கிட்ட சொல்கிறான். உடனே வந்து டீயும் சரி அப்படின்னு சொல்லிட்டு அவனும் வந்து அந்த ஹோம் ஒர்க்கை பண்ண ஆரம்பிக்கிறான். பண்ண உடனே திரும்பி பார்க்குறான். திரும்பி பார்த்த உடனே வந்து ஃப்யூஸ் என்ன பண்ணுறான்னா, அவனோட ஹோம் ஒர்க் பண்ண எதுக்காக என்ன பார்த்துட்ருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்ருக்கான். உடனே வந்து நம்ம டீயும் வந்து சரி நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணிவிட்டு திரும்பி பார்ப்பான். இப்படி திரும்பி பார்த்துட்டே இருக்கும்போது, என்ன திரும்பி பார்த்துட்டே இருக்க, பண்ணு உன்னோட வேலையை, நான் தூங்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி வந்து நம்ம ஃப்யூஸ் வந்து நம்ம டீயை வந்து தள்ளி விடுவோம். உடனே வந்து நம்ம டீயை வந்து அவனோட ஹோம் ஒர்க் வந்து பண்ண ஆரம்பிச்சிடுவான். இப்படியே வந்து இவனுங்க 2 பேரும் வந்து ஜாலியாக என்ஜாய் பண்ணிகிட்ருப்பானுங்க. இதோட வந்து இந்த எபிசோட முடிக்கிறாங்க. ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய் பாய்.